இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், வல்லமை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். சர்வத்தையும் செய்வார். இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, இம்பாசிபிள், முடியாது அப்படின்னு எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் தான் அவர். ஆகவே தேவனிடத்தில் வரும்பொழுது விசுவாசத்தோடு வாங்க, நம்பிக்கை இல்லாமல் வர வேண்டாம், ஒரு நம்பிக்கையோடு வாங்க. இன்றைக்கும் தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்போவாது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது எப்போ சரியாகும் அப்படின்னா, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னிடத்தில் இருக்கிற உடைமைகளையும் பொருட்களையும் அது குறிக்கல, என்னையே ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு ஆள் தத்துவமாக என்னையே அது குறிக்கிறது. அதே போல தான் அன்பு என்பது ஒரு ஆள் தத்துவம், அன்பு என்பது ஒரு பர்சனாலிட்டி. நீங்கள் அன்பு உடையவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை, நீங்கள் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறார். யூ ஹாவ் டு பி தி எபிட்டோம் ஆஃப் லவ், யூ ஹாவ் டு பி த பர்சனாலிட்டி ஆஃப் லவ். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அன்பு உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். பொதுவாக இந்த உலகத்தில் மக்கள் நம்ம இடத்துல வந்து பேசுவதற்கு, நம்மை பார்ப்பதற்கு, நம்மளுக்கு உதவி செய்வதற்கு காரணம் என்னன்னா, தேவன் நம்மளுக்குள்ளே கொடுத்துருக்கிற அந்த அன்பு தான். ஆனால் பெரும்பான்மையான நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, நம்ம எப்படி பழகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் மக்கள் நம்ம இடத்துல பழகுகிறார்கள். மக்கள் நம்ம இடத்துல நெருங்குவதற்கு காரணமே நம்முடைய பழக்கம்தான். அவங்க இடத்துல நல்லா பழகணும்னா நல்லா இருப்பாங்க, நல்லா பழகலைன்னா நம்மளை வெறுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதில், நம்முடைய கான்ஷியஸில் இந்த உலகத்தினுடைய பிரின்சிபல்ஸ், உலகத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாம் பதிந்திருக்கிறது. ஆனால் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அன்பின் நிமித்தமாக தான் ஜனங்க உங்கள் இடத்துல வராங்க. அன்பு நம்ம இடத்துல இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. இந்த வசனத்தை திரும்ப முதல்ல இருந்து படிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், அன்பு எதை காட்டிலும் பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்களை காட்டிலும் பெரியது, வரங்களை காட்டிலும், கிஃப்ட்ஸை காட்டிலும் பெரியது, சகல ரகசியங்களை காட்டிலும், சகல அறிவை காட்டிலும் பெரியது அன்பு. அது மட்டும் இல்லை, மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசத்தை பார்க்கிலும் மேலானது அன்பு. ஒருவேளை உங்களிடத்துல வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், மற்றவரிடத்துல இருக்கிற அறிவு நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம், அநேகருக்கு தெரிந்த ரகசியங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை பல பேர் ரொம்ப பெரிய விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பாங்க, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் அது நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் அன்பு மேலானது. அன்பு இராவிட்டால் நம்ம இடத்துல ஒன்றுமில்லை. ஆனால் அன்புள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எதையும் இழந்து போகவில்லை அப்படின்னு தான் உண்மை. அன்பு கூறுவது என்பது ஒன்று, அன்பாக இருப்பது என்பது வேறு. ஸோ இன்றைக்கு அன்பு கூறுவதை பார்க்கிலும் நாம் அன்பாகவே மாற, அன்பாகவே இருப்பதற்கு தேவன் ஒரு அன்பின் நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அன்பாகவே இருக்கும் பொழுது உங்களை தேடி மற்றவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும், ஒரு பக்கபலமாக இருக்க முடியும், உறுதுணையாக இருக்க முடியும். அப்படி இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தின விதத்தில் உங்களை பயன்படுத்த தேவன் இன்றைக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாள் உங்களுக்கு கிடைத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இது ஒரு அன்பின் நாளாக இருக்கிறது. நீங்கள் தான் அன்பாக இருக்கிறீர்கள்.